ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 124:8 நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது. கிறிஸ்துக்குள் புரியமானவர்களே, இந்த காலை வேளையில் தேவ சமூகத்துக்கு வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு உங்களுடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே இருக்கிறது. சங்கீதம் 121 சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆண்டுடைய சமூகத்தில் வந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கு சகாயம் கிடைக்கும். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசைகளை அனுப்புவார். இந்த நாள் உங்களுக்கு தேவையான சகாயத்தையும் ஒத்தாசையும் தருகிற தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஒத்தாசையும் சகாயத்தையும் உங்களுக்கு அனுப்புவார். சங்கீதம் 146:5-6 சொல்கிறது, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவராகிய தேவனிடத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலும் பரிசுத்த ஆவியானவரிடத்திலும் நீங்கள் அவரை துணையாக கொண்டு அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நீங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகளாய் இருப்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு சகாயத்தையும் ஒத்தாசையும் தருவார். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிற தேவன். இன்னைக்கு உங்களுக்கு எந்த வார்த்தையை அனுப்புகிறாரோ அந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் செபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே உண்மையுள்ள தேவன், உண்மையின்படியே நடக்கிற தேவன், உண்மையை காக்கிற தேவன், அந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு சகாயத்தையும் ஒத்தாசையும் அனுப்பி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் நிறைவான ஆசீர்வாதத்திற்குள்ளாய் நடத்துவார். எல்லா துதி கன மகிமை ஸ்தோத்திரம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.